World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மகளிர் அணி செயலாளர் தர்மசாஸ்திரா ஜோதிடத்துடைய மகளிர் அணி செயலாளர் திருமதி ஐஸ்வர்யா மஞ்சுளாதேவி அவருடைய ஸ்பீச்சு. அடுத்தது நான் 2 ஸ்பீச்சுமே முக்கியமான ஸ்பீச்சு தான். இந்த ஸ்பீச்சை பொறுத்தவரையிலும் 27 நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் டைட்டில். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு என்ன தசாபதி வேணால் நடந்துட்டு போகுது, ஓகேவா, அது இருக்கட்டும். ஆனால் இந்தந்த பொருட்களை எப்பொழுதுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாற முடியும். உங்களுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இந்த நட்சத்திரங்களுடைய பொருட்கள் வந்து இயங்கிட்டே இருக்கும். ஸோ 27 நட்சத்திரங்களும் நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும், எந்த பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்றத தனக்கே உரிய பாணியில் விளக்க வருகிறார் நம்முடைய தர்மசாஸ்திரா ஜோதிடத்துடைய மகளிர் அணி செயலாளரும் முதுநிலை ஆசிரியருமான திருமதி ஐஸ்வர்யா மஞ்சுளாதேவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் நான் வணங்கும் வராகி அன்னையும் குருநாதரையும் வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த குருநாதருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய உரிமையாளர் முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் கதிர் அண்ணா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற ஜோதிட உறவுகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா சிங்க பெண்களுக்கும் இன்றைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு 27 நட்சத்திரக்காரர்கள் என்ன விதமான பொருட்களை நம்ம வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்ன தசாபுத்தி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, எந்த சாரநாதன் வாங்கியிருக்கிறாரு அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, சரிங்களா. எதாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட சம்மந்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வந்து வாழ முடியாது, சரிங்களா. அதனால் இந்த நான் கொடுக்கக்கூடிய பொருட்களை அதை வந்து நீங்கள் எந்த விதமாக பயன்படுத்த முடியுமோ அந்த விதமாக நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வந்து மென்மேலும் அடுத்த நிலைமைக்கு மாறும், சரிங்களா. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடியது மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம், சரிங்களா. அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் வந்து நீங்கள் அந்த குதிரை இருக்கலவா, அந்த குதிரை வந்து சிம்பிள் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்கள் குதிரைனுடைய படத்தை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது கீ செயினாகவே இப்போ வந்து என்ன நாம் வந்து ஒவ்வொரு இமேஜஸ்மே இப்போ வந்து கீ செயினாகவே வந்துருச்சு. ஒரு ரப்பர்லேருந்து குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய ரப்பர்லேருந்து பென்சில்லேருந்து ஒவ்வொரு குறியீடுகளும் ஒவ்வொரு சின்னங்களும் வந்து வந்துருச்சு, சரிங்களா. முதல்லனா ரப்பர்னால் ஒயிட் கலரில் இந்த அளவு இருக்கும், இங்க் எரேசரை இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும், ரெட் கலர். நாம் படிக்கிற காலத்தில் அப்படி தான். ஏன்னா இப்போலாம் அப்படி இல்லை, எல்லா டிசைன்லேயும், சரிங்களா, எல்லா கலர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்துட்டு எரேசர்லேருந்து பென்சில்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ நாம் கொடுக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸை நீங்கள் வந்து வாழ்க்கையில் எந்த விதமாக பயன்படுத்த முடியுமோ அதை தான் பயன்படுத்தலாம், சரிங்களா. இப்போ இந்த குதிரையை வந்து நீங்கள் ஒரிஜினல் குதிரை நம்ம வந்து வாங்கி வந்து வீட்டில் கட்ட முடியாது, சரிங்களா. வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பண்ணிக்கலாம், சந்தோஷம். ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக குறைவு தான். அதனால் அந்த குதிரை வந்து வீட்டில் வந்து இமேஜஸாக வச்சுக்கலாம், வால்பேப்பராக வச்சுட்டு வரலாம். அதேமாதிரி குதிரைனுடைய அந்த சிம்பிள் வந்து கீ செயினில் இருக்குது, சரிங்களா. அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரலாம். அதேமாதிரி குழந்தைகள் இருக்காங்க, சின்ன வயசுலேருந்து இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒன்லி மியூசிக்னால் மியூசிக் கிளாஸில் சேர்த்திடுறோம், டான்ஸ்னால் பரதத்தில் சேர்த்திடும், இல்லை வெஸ்டர்ன் சேர்த்திடும், சரிங்களா. அதனால் அதே வந்து ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா வீணை கற்றுக்கோங்க, சரிங்களா. ஒரு குழந்தை இருக்குது வீட்டில் அப்படின்னா வீணை வந்து கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே அதை பயன்படுத்திட்டே வர 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 அவங்க வந்து நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், ஒரு மேல்நிலையான வாழ்க்கையை வந்து வாழ நிச்சயமாக வாழ முடியும் அவர்களால். இப்போ வீணை வந்து வாசிக்க முடியாது, எனக்கு அது டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்மளுக்கு பெரியவங்களாக இருக்கும், நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸே அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீணையினுடைய இசையை நீங்கள் கேட்டுட்டு வரலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது மாதிரி அருகம்புல் நீங்கள் வந்து வளர்த்திட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அருகம்புல் இருந்தால் கூட அதை வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டாம், அது வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணி கொடுக்கும். எங்காவது முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்கன்னா அருகம்புல் எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு போங்க. விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன பூ வாங்கிட்டு போகிறீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, கம்பல்சரி ஒரு அருகம்புல் வந்து வாங்கிட்டு போய் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும்.
இந்த அருகம்புல்ல நீங்கள் எவ்வளோ தூரம் பயன்படுத்துவீங்களோ அருகம்புல் ஜூஸ் போட்டு குடிங்க. அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் உடல் நலத்தையும் வந்து மேம்படுத்தி கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், அதே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பெண்களாக இருந்தீங்கன்னா திருமணம் ஆயிருந்துச்சுன்னா மஞ்சக்கயிறு போட்டுக்கும். செயின் போட்டிருந்தாலும் கூட மஞ்சக்கயிறு போடுறது உங்களுக்கு சிறப்பை தரும். ஆண்களாக இருந்தால் நீங்கள் கையில் கட்டிக்கலாம், சரிங்களா? மஞ்சக்கயிறு கையில் கட்டிக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு மாறும். அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே சாப்பாடு வந்து தானம் பண்ணக்கூடாது, சாரி வேஸ்ட் பண்ணக்கூடாது, தானம் பண்ணுங்க, சரிங்களா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி, சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, தானம் பண்ணுங்க, சாப்பாடு தானம் பண்ணுங்க. அதுமாதிரி வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புங்க. அப்படி பண்ணினீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் வரும். சமைங்க. முதல்ல பரணி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு நீங்கள் சமைங்க, அது பண்ணுங்க, செஞ்சு வேணா பாருங்களேன். சோறாக்காதவங்கள சோறு ஆக்குங்க, அவ்வளோதான். பரணி நட்சத்திரக்காரர்கள் சோறாக்க தெரியாதனால சோறாக்க கற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்கும். அதுவே முக்கோண சிம்பல் அதிகமாக பயன்படுத்திட்டு வாங்க. அடுப்பு, அதான் அடுப்பு முக்கோண சிம்பல், சரிங்களா? அப்போ அடுப்பில் சோறாக்குனீங்கன்னாவே அதே ஒரு பெரிய மாற்றம் தானே, அதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அதுமாதிரி வேல் கூட வச்சுக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு கீ செயினாகவே கிடைக்குது. வேல், முருகர் வேல், வேல் வந்து கூட வச்சுக்கோங்க, அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். சாப்பிட்றதுல கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டுவாங்க, வெற்றி கிடைக்கும். இதனால் வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் கொய்யாப்பழம் சாப்பிட சொல்லியிருப்போம், கேட்ட நட்சத்திரக்காரர்கள் வருமானத்துக்கு கொய்யாப்பழம் சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா வந்து பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. பர்ஸ் எப்பவுமே வச்சுக்கோங்க கூட, மணி பர்ஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்டாவே பர்ஸ் நான் யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் மணி பர்ஸை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மணி பர்ஸில் பணம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் சேரும், வருமானம் பெருகும், வெற்றி கிடைக்கும். பணம் வந்து நீங்கள் பேங்க்கில் சேர்த்துறீங்க, ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வீட்டில் உண்டியல் வாங்கி அதில் காசு சேர்த்துங்க. கம்பல்சரி பரணி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் உண்டியல் இருக்கணும், உண்டியலில் காசு சேர்த்துங்க. அது பல மடங்கு உங்களுக்கு பெருகும், வெற்றியை கொடுக்கும். அதுமாதிரி வீட்டில் தூபம் காமிங்க, தூப தீபம் காமிங்க டெய்லியும். டெய்லி முடியலனாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வர நாள் அந்த அன்னைக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வாங்க. வாழ்க்கையில் அபரிவிதமான வெற்றி மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கம்பல்சரி கை கடிகாரம் வாட்ச் கட்டியிருக்கணும், கையில் வாட்ச் கட்டணும். அரச மரத்தடி விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை அரச மரத்தடி விநாயகர் இல்லை அப்படின்னா ஒரு அரச மரத்து இலையாவது, அரச இலையாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் பர்ஸில் வைங்க. அது எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணுங்க, அரச இலை. அதே மாதிரி வால் சிம்பல் யூஸ் பண்ணுங்க, வால், கத்தி, இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திட்டு வரலாம். குத்துறக்காக யூஸ் பண்ணாதீங்க, கத்தியெல்லாம் சிம்பிளாக யூஸ் பண்ணுங்க. அதே பெண்களாக கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி புடவை கட்டுங்க. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைமாவது புடவை கட்டுங்க. முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கான ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா புடவை கட்டிட்டு அந்த காரியம் பண்ணுங்க, நிச்சயமாக அது ஜெயிக்கும். ஏன்னா இப்போ புடவை கட்டுறதே அரிதாக மாறிடுச்சு. அடுத்து ரோகிணி நட்சத்திரம்.
ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கம்பல்சரி மோதிரம் போடணும். அது உங்களுடைய தகுதிக்கேற்ப நீங்கள் எந்த மோதிரம் வேணால் போட்டுக்கலாம். கை மட்டும் கையில் ஏதோ நீங்கள் கம்பல்சரி ஒரு மோதிரம் போட்டே இருக்கணும். அது வந்து வெள்ளி மோதிரமாக இருந்ததுன்னா ஓகே, இல்லை தங்கம் போடனாலும் ஓகே. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி மோதிரமாவது போடுங்க. ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணுங்க. அதேமாதிரி மாட்டு வண்டி, தேர், அது மாதிரி இமேஜஸ் எல்லாம் பயன்படுத்துங்க. இப்போ கோவிலில் இதப்பெல்லாம் வந்து இப்போ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தேர் நடக்கக்கூடிய காலம். மாசி பங்குனியெல்லாம் தேர், சித்திரையெல்லாம் வந்து தேர் நடக்கக்கூடிய காலம். பொங்கல், மாரியம்மன், காளியம்மன், என்னென்ன அம்மன் இருக்கோ அந்த அம்மன் கோவில் விசேஷம் நடக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். சரிங்களா? இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் போய் தேர் வடம் பிடிச்சிட்டு வாங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடையாயிட்டு இருக்குதோ எல்லாமே தடை நிவர்த்தியாகும். நீங்கள் நினைச்ச காரியம் நிறைவேறும். நீங்கள் கோவிலில் தேர் இருந்தால் கூட மீதி நாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த தேர்கிட்ட ஒரு சூடை வச்சு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு வாங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தூங்கும் பொழுது இப்போ ஸ்ப்ரிங் பெட்டுன்னு வந்துருச்சு. பெட்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பெட்டில். அதில் ஸ்ப்ரிங் பெட்டுன்னு இருக்குது. சரிங்களா? ஸ்ப்ரிங் மாதிரி குஷன் மாதிரி இருக்கும். அந்த பெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரிங் இருக்கும், புஷ் புஷ்ன்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மிருகஸ்ரீடம். மிருகஸ்ரீட நட்சத்திரக்காரங்கள் ஸ்வீட் சாப்பிடுங்க. சுகர் இருக்குதுனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் டேப்லெட் கூட போட்டுக்கோங்க. இன்றைக்கி அம்மா சொன்னாங்க சுகருங்கிறது ஒரு நோய் இல்லை, தீர்வு இருக்குதுன்னு. ஸ்வீட், ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயங்கள் பண்ண போகிறதுக்கு முன்னாடியாவது ஸ்வீட் செஞ்சு ஆரம்பிங்க. ஸ்வீட் எடு, கொண்டாடு மிருகஸ்ரீடம். சரிங்களா? அதுக்கடுத்து அதே மாதிரி பல்லாக்கு. இப்போ பல்லாக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? நீங்கள் யோசிங்க. படம் வச்சுக்கலாம். வேற கோவிலில் பூஜை முடிஞ்சு சாமி ஊர்வலம் பல்லாக்கில் வச்சு கொண்டு வருவாங்கல்ல. சரிங்களா? பல்லாக்கில் தானே சாமியை வந்து சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. சரிங்களா? அப்போ அந்த பல்லாக்கு நீங்கள் அந்த வழிபாடு அந்த சமயத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அது மாதிரி அவல் பொரி அதெல்லாம் சாப்பிடுங்க. கொள்ளுக்கட்டை, அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த செயின் போடுவோம்ல, டாலர் போடுறீங்கல்ல, அது சதுரமாக இருக்கக்கூடிய டாலர் போடுங்க. இப்போ ஏதாவது டாலர் போடுவீங்களா, சாமி படமாக இருந்தாலும் சதுரமாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய டாலர் வந்து யூஸ் பண்ணுங்க. பல்பு, அவங்க வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ண பல்பு இருக்கக்கூடாது. பல்பு சரிங்களா? நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி பல்பு யூஸ் பண்ணுங்க. இப்போ வண்டியே 2 வீலர் 4 வீலர் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா பல்பு கொஞ்சம் டிம் ஆனாலும் உடனே மாற்றிடணும். சங்கு, சங்கு நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கலாம். சங்கு வந்து கீ செயினாகவே இருக்குது. சரிங்களா? அது மாதிரி ஏன் கீ செயின் சொல்கிறேன்னா இது அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிது, அதுக்காக நான் சொல்கிறேன். அது எப்படி வேறு எதில் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பலாப்பழம் சாப்பிட்டு வரலாம் திருவாதிரை. அதுக்கடுத்து புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி குளத்துக்கு போயிட்டு வாங்க. குளம் இருக்குமில்ல, குளத்துக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது உங்களால் முடிவெடுக்கவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது மைண்டு, சரிங்களா? அப்படின்னா ஒரு குளத்துக்கு போயிட்டு அங்கே போய் சித்த நேரம் அமைதியாக நின்றுட்டு இல்லை உட்காந்துட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும்.
அதே மாதிரி அரிசி கஞ்சி இருக்குல்லவா, அதை நீங்கள் சாப்பிட்லாம். அரிசி கஞ்சி. தாமரைப்பூ, கூழ் குடிங்க. இப்போ வெய்ய காலம் தானே, சரிங்களா? அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கூழ் குடிக்கலாம். கரும்பு ஜூஸ், கரும்பு அதெல்லாம் சாப்பிடுங்க. கரும்பு சாப்பிட்டாவில் சுகர் ஏறாதுங்க, அதனால் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் சாப்பிட்லாம். அதுமாதிரி அட்லீஸ்ட் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மாதத்துக்கு ஒரு டைமாவது மௌன விரதம் இருங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை 1 hour அமைதியாக போய் ரூமை சாத்திட்டாவது உட்காந்துக்குங்க. மொபைல் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சைலண்டில் போட்டுட்டு ஒரு 1 hour மௌன விரதம் இருங்க. அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்கள் மாலை, இப்போ மாலை போடுறோம்ல, இப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா மாலை சாமிக்கு சாத்திட்டு அந்த மாலையை இன்னொரு 2 மாலையை கொடுத்து நீங்கள் வாங்கி மாலை போடுங்க, சரிங்களா? அம்பு படம், சரிங்களா? அம்பு, அந்த படத்தை இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கோதுமை அதிகமாக பயன்படுத்துங்க. பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, கோதுமை ரொட்டியாக இருந்தாலும் சரி, எப்படியாவது கோதுமை அதிகமாக யூஸ் பண்ணுங்க. அடுத்து ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வில்வம் இருக்கலைங்க, வில்வ இலை இல்லை வில்வ ஓடு, வில்வ காய், ஏதோ ஒன்று வில்வம் நீங்கள் பயன்படுத்துங்க அதிகமாக. வில்வ இலை சாத்தி வழிபாடு பண்ணலாம். இல்லை வில்வ இலையை நீங்கள் வீட்டில் சாமிக்கு படைச்சிட்டு சிவன் கோயிலேருந்து வில்வ இலையை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் பத்திரமா பர்ஸில் வச்சுக்கலாம், கூட வச்சுக்கோங்க. ஏன்னா வில்வ மரமெல்லாம் வீட்டில் வளர்த்தக்கூடாது, ஓகேங்களா? அதனால் பயிறு வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க. தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு எல்லாமே உங்களுக்கு எது எல்லாம் உடம்புக்கு ஒத்துக்குதோ எல்லாம் சாப்பிடுங்க. பயிறு வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் எப்பவுமே கூட வச்சுக்கோங்க. அடுத்தது மகம். மகம் நட்சத்திரக்காரர்கள் ஊஞ்சல் வீட்டில் வைக்கப்படினா ஊஞ்சல் வாங்கி மாட்டுங்க. ஊஞ்சல் வாட்ட முடியல அப்படின்னா கூட குழந்தைக்கு நம்ம சாரீ கட்டி தூரி ஆடுவோம்லவா, அதாவது வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் கட்டிவிட்டு கொஞ்ச நேரம் அதுலேயாவது ஆடலாம். நம்ம வீடு தானே, யார் கேட்குறா? பயன்படுத்துங்க. இவங்களும் கிரீடம் இருக்கலவா, அந்த கிரீடம் அடிக்கடி பார்த்துட்டு வாங்க. தீபம் வச்சு, சரிங்களா, அந்த தீப சுடரை நீங்கள் பார்த்துட்டே வர 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 உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சாப்பிட்றதுல உளுந்து வடை நீங்கள் சாப்பிடலாம், உளுந்து வடை. அடுத்தது பூரம். பூர நட்சத்திரக்காரர்கள் சக்கரம் இருக்கலவா, சக்கரத்தினுடைய இமேஜஸ் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். சக்கரம் நீங்கள் கூட வச்சுக்கலாம். சக்கரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரேசர்லேயே வந்துருச்சு. சக்கரம் போட்ட மாதிரி எரேசர் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வாழைக்காய், பீன்ஸு, கேரட்டு, அன்னாச்சி பழம், அது மாதிரி எல்லாமே எரேசர்லேயே அந்தந்த டிசைன் வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் கூட நீங்கள் கூட வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக தான் இருக்கும். முறம் அதிகமாக பயன்படுத்துக்குங்க. முறம் படைப்போம்ல, முறம், அரிசி முறம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் கட்டலில் படுத்து தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. கட்டல் கீழே படுக்காமல்
சரிங்களா? கட்டலையோ மெத்தையிலையோ படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. பால் குடிச்சிட்டு வாங்க. பால் பால் மில்க்கு. அடுத்து உத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே கூட தண்ணி பாட்டில் வச்சுருக்கணும். எங்கே போனாலும் தண்ணி பாட்டிலோடு போயிருங்க. எப்பவுமே கூட தண்ணி பாட்டில் இருக்கணும். தண்ணியோடு சேர்ந்து தண்ணி பாட்டில் இருக்கணும். வாட்டர் பாட்டில் ஓகேங்களா? ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பனங்கிழங்கு யூஸ் பண்ணுங்க. பனங்கிழங்கு. இவங்களும் அந்த வேல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேல் சிம்பிள் இதை பாருங்க. இது மாதிரி வேல் இது பாருங்க. முருகர் வச்சிருப்பார்ல வேல். அடுத்து அஸ்தம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் மத்தளம். இப்போ அஸ்த நட்சத்திரம் குழந்தைன்னா மத்தளம் அந்த மிருதங்கம் அடிப்போம்ல அந்த கிளாஸ்லாம் சேர்த்து விடுங்க. இல்லைனாலும் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போல்லாம் சின்ன இது விற்கிது கடையில் எல்லாம் பொம்மை. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைம் கூட நீங்களும் அதை யூஸ் பண்ணலாம். மத்தளம் யூஸ் பண்ணுங்க. தேங்காய் அதிகமாக சாப்பிட்டுவாங்க. தேங்காய் வெறும் தேங்காய் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு வயிற்றிருக்க புண்ணு எல்லாமே கிளியர் ஆகும். உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு வந்து வெற்றியும் கொடுக்கும் தேங்காய். கை பார்த்துட்டு வரலாம். கை சரிங்களா? கை உள்ளங்கை. இவர்கள் ஈட்டி சின்னம். ஈட்டி இருக்குல்லவா? ஈட்டி சின்னத்தை வந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்தது சித்திரை. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குடையை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. குடை அம்பர்லா. சாமிக்கு கொடை பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதையும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளூர் கோவிலாக இருந்ததுன்னா நம்மகிட்ட கேட்டோம்னாவே நம்ம கொடுப்பாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்கள் கொடை பிடிச்சிட்டு போங்க சாமிக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நல்லது கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் யானையினுடைய துதிக்கைன்னு சொல்லுவோம், தும்பக்கை, அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அடுத்தது சுவாதி. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மழை இருக்குல்ல, மழை பெஞ்சதுன்னா மழை நீரை வந்து நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பக்கெட் வச்சு நீங்கள் நல்லா நம்ம செவுத்திருந்து தண்ணி வழியிறத பிடிக்கக்கூடாது. ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருங்க. டைரெக்டாக வந்து மழை தண்ணி கீழே விழுதுன்னா அதை வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை நீங்கள் வீட்டில் தொளிச்சிட்டு வந்தீங்கனாலும் நெகட்டிவிட்டியெல்லாம் போயிடும். சரிங்களா? மழை நீரில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் என்ன விதமான தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். மழை நீரை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. அதே பன்னீர் ரோஜா இருக்குல்லங்க, பன்னீர் ரோஜா சீக்கிரம் வாடிடும், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த சீசன் பன்னீர் ரோஸ் சீசன். அதை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. அந்த குல்கந்தில் பன்னீர் போட்டிருப்பாங்க பாருங்கள். குல்கந்தில் பன்னீர் ரோஸ் தான் போடுவாங்க. சரிங்களா? அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் வடை சாப்பிட்டு வாங்க. அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்கள் அந்த டயர் சிம்பிள் இருக்குல்லவா, டயர் வீல் மாதிரி இருக்கும்ல, அந்த சிம்பிள் வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வரலாம். அது கிடைச்சனாலும் யூஸ் பண்ணுங்க. இவங்க லவங்கம் இருக்குல்லவா, லவங்கம் கூட வச்சுக்கோங்க எப்பவுமே. புணுகு அதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம்.
மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி பயன்படுத்திட்டு வாங்க. அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உங்களுக்கும் ரொம்ப நல்லது. கொழுக்கட்டை சாப்பிட்டு வரலாம். அடுத்து அனுஷம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அந்த பெருமாள் பாதம் வழிபாடு எடுத்துட்டு வாங்க. காத்தாடி, நீங்கள் காத்தாடி இருக்குது அல்லவா, இப்போ முட்டாயிலே வந்துருச்சு காத்தாடி, சுத்தினா பறந்து போகிற மாதிரி, அது மாதிரி இருந்தனாலும் நீங்கள் வீட்டில் வச்சுருங்க. சரிங்களா? காத்தாடி. இவங்களும் குடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். குடை, அம்பர்லாம். பொட்டுக்கடலை சாப்பிட்டு வாங்க. அடுத்து கேட்டை. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அந்த வாள், சரிங்களா, சக்கரம், இந்த சிம்பல் யூஸ் பண்ணலாம். குண்டெல்லாம் வச்சுக்கலாம். அப்போ லேடிஸாக இருந்ததுன்னா இந்த பாருங்க, இது மாதிரி ஜிமிக்கி தோடு, லோலாக்கு அந்த தோடு வந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம், இப்போ யூஸ் பண்ணலாம். விசில், விசில் இருக்குல்லங்க, விசில் நீங்கள் கூட வச்சுக்கலாம். விசில். பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்க. பிரேஸ்லெட், கையில் பிரேஸ்லெட் போடுங்க. எதுலேனாலும் சரி, சரிங்களா, உங்களுடைய தகுந்தாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தங்கமெல்லாம் எகிருது. அதனால் நம்மளால் எது முடியுமோ அதில் கையில் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்க. இவங்க வந்து மிருதங்கம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். மிருதங்கம் பயன்படுத்தலாம், இல்லைன்னா மிருதங்க இசையை கேட்டு வரலாம். சரிங்களா? அடுத்து மூலம். மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அங்குசம் இருக்குல்ல, கடவுள் அங்குஷம், அங்குஷம் வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பூங்கொத்து, பொக்கே, அதை நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டில். இதுமாதிரி தர்ப்ப புல் இருக்குல்ல, தர்ப்பை, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். தர்ப்பை. இவங்க வந்து சாமை அரிசியை அதிகமாக யூஸ் பண்ணுங்க. சாமை, சாமை, குதிரைவாளி அரிசி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்திட்டு வாங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ தேங்காய் எண்ணெயில் சமைச்சு சாப்பிடுங்க. தேங்காய் எண்ணெய். அடுத்து மூலம். மூலம் தான் சொல்லிட்டேனா? ஓகே. பூரணம். பூரண நட்சத்திரக்காரங்க அந்த பிறை நிலா இருக்குல்லங்க, பிறை நிலா, பிறை நிலாவும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். மிளகு கூட வச்சுக்கோங்க. மிளகு, மிளகு, பெப்பர். மாவிலை கம்பல்சரி வீட்டில் இருக்கணும். தோரணமாக வைங்க, தோரணமாக மாட்டுங்க. வீட்டில் பூஜை ரூமில் மாவிலை வைங்க, சொம்பில் வச்சு மாவிலை வைங்க, ரொம்ப நல்லது. பூரண நட்சத்திரக்காரர்கள் மாவிலை. பாயாசம் சாப்பிடுங்க. மல்லிகைப்பூ, சம்மங்கி இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துங்க. சம்மங்கி, மல்லிகை. பூரண நட்சத்திரக்காரர்கள் முந்திரி சாப்பிட்டு வரலாம். முந்திரி. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அவங்களும் கட்டிலில் படுத்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. உத்திராடம்லாம் கீழே தூங்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா கீழே படுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெட்டு, அது அவங்க தான் படுக்கணும்பாங்க. ஏன்னா பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கட்டிலில் படுத்தா ரொம்ப நல்லது அவங்களுக்கு.
இவங்க வந்து யானையினுடைய தலை இருக்கல்லவா, யானையினுடைய தலை ஃபேஸ் ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப சிறப்பு. யானை தலையை பலாப்பழம் சாப்பிட்டு வரலாம். வெல்லம், அச்சு வெல்லம், இது டைமண்ட் ஷேப்பில் ஒரு வெல்லம் இருக்குமில்ல, அது அச்சு வெல்லம் தான். அச்சு வெல்லம் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கு அந்த அச்சு வெல்லம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னாவே வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுத்துரும். வேறு எதுவுமே பண்ணாட்டியும் பரவாயில்ல, விநாயகருக்கு அந்த தும்பிக்கையில் வந்து அச்சு வெல்லத்தை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வேறு லெவல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அடுத்து திருவோணம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் மறிக்கொழுந்து கூட வச்சுக்கோங்க. மறிக்கொழுந்து செருப்பு எப்பவுமே நீட்டாக போடணும். தேஞ்சு போன செருப்பு போடக்கூடாது, கிழிஞ்சு போன செருப்பு போடக்கூடாது. துளசி இலையை நீங்கள் கூட வச்சுக்கலாம். கறிவேப்பிலையை அதிகமாக பயன்படுத்துங்க. கறிவேப்பிலைங்க சார். அடுத்து அவிட்டம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிருதங்கம் யூஸ் பண்ணுங்க. பெண் குழந்தைகள் பெண்களாக இருந்தனா கம்பல்சரி கொலுசு போடுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். திருமணமான பெண்களாக இருந்தனா மெட்டி போடுங்க கம்பல்சரி. அவிட்டம் எல்லா பெண்களும் போடணும், சரிங்களா? அதுவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கம்பல்சரி நீங்கள் மெட்டி யூஸ் பண்ணுங்க. மெட்டி, கொலுசு. மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைமோ கடலில் போய் குளிச்சுட்டு வாங்க. அவிட்டம். பூஞ்செடி வளர்த்துங்க, சரிங்களா? வீடு பக்கத்தில் தோட்டம் இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் காலாரம் நடந்துட்டு வாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். அடுத்து சதயம். சதய நட்சத்திரக்காரர்கள் தொப்பி, குல்லா அதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துங்க. இப்போல்லாம் வெய்ய காலம் தானே, சரிங்களா? தொப்பி, குல்லா அதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துங்க. தர்பப்பில் கூட வச்சுக்கோங்க. தர்பை. கத்திரிக்கோல் யூஸ் பண்ணுங்க. கத்திரிக்கோல் அடிக்கடி அதுலேயே பிளாஸ்டிக்லேயே இருக்குது, சரிங்களா? விளையாட்டு பொருள்லாம் இருக்குது. கத்திரிக்கோல் அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் பல்பு வந்து நீங்கள் கூட வச்சுக்கலாம். பல்பை வந்து டிம் ஆகாமல் பார்த்துக்கணும், சரிங்களா? பல்பு தானம் பண்ணலாம் கோவிலுக்கு. முல்லைப்பூ அதிகமாக பயன்படுத்துங்க. பூரட்டாதி முல்லைப்பூ அதிகமாக பயன்படுத்துங்க. எலுமிச்சம்பழத்தை கூட வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம். அதுமாதிரி இட்லி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுல இட்லி சாப்பிடுங்க. ஊறுகாய் யூஸ் பண்ணுங்க. ஊறுகாயில் எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரொம்ப சிறப்பு. அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விபூதி, இந்துக்களாக இருந்தாங்க விபூதி வந்து டெய்லி வச்சுட்டு வாங்க. விபூதி. வட்டம் சிம்பிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? காயின் வட்டமாக தான் இருக்கும். வட்ட சிம்பிள் நீங்கள் அதிகமாக சர்க்கிள் யூஸ் பண்ணுங்க. அத்திப்பழம் சாப்பிட்டு வாங்க. அத்தி. கத்தி வந்து கூட வச்சுக்கோங்க. கத்தி சின்னதாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர்லேயே உங்களுக்கு இருக்கும்,
கத்தி சிம்பிள் எல்லாமே நெயில் கட்டர்லேயே உள்ளே இருக்குது. அப்போ சின்ன நெயில் கட்டர் ஒன்று எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரேவதி. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஏணி அதிகமாக பயன்படுத்துங்க. அவள் அதிகமாக சாப்பிட்லாம். முடிஞ்ச வரைக்கும் வாழை இலையில் சாப்பாடு சாப்பிடுங்க. வாழை இலை டெய்லி ஒரு வேளையாவது, இல்லை வாரத்தில் ஒரு நாளாவது, சரிங்களா? முதல்ல சனிக்கிழமையான வாழை இலையில் தான் சாப்பிடுவோம். இப்போ எல்லாமே மாறிப்போச்சு, சரிங்களா? ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வாழை இலையில் சாப்பிடுவது ரொம்ப சிறப்பை தரும். புல்லாங்குழல் இவங்க வந்து பயன்படுத்துங்க. புல்லாங்குழல். துளசி இலை கூட வச்சுக்கோங்க. அவல் பாயாசம் சாப்பிடுங்க. நான் கொடுத்த இவ்வளோ நேரம் கொடுத்த பொருட்கள் எல்லாமே வந்து ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இது டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரொட்டீனாக பயன்படுத்த உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான அபரிவிதமான மாற்றங்களும் வெற்றியும் கிடைக்கும் நிச்சயமாக. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எனது குருநாதர் மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், ஜோதிட உறவுகளுக்கும், முத்துப்பணி அண்ணாவுக்கும், கதிர் அண்ணாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என் பேர் ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி, ஈரோடு. 8072841651 8072841651. அப்பாயின்மெண்ட் வேணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துக்கலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிகவும் அற்புதம். ஸோ 27 நட்சத்திரங்களுக்கும் அவங்க சொன்ன நட்சத்திரங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள், எந்த நேரங்கள்லையும் பயன்படுத்துங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உருவாக்கி கொடுக்கும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்னனுமதி பெற்று பார்த்துக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள், நன்றி.